வருடந்தோறும் விநாயகர் சதுர்த்தி விழா வரும்போது தானே இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லி தடை பண்ணுறாங்க. இது என்ன விநாயகர் சிலை வைக்கக்கூடாது, வச்சா அதுக்கு எங்களால் பாதுகாக்க முடியாது, ஏதாவது ஒரு காரணங்கள், பல விதமான காரணங்கள் இவங்களுக்கு சொல்கிறதுனால தானே நடக்குது. எங்களுடைய பாரத தேசத்தில் இந்து நாட்டில் இந்து மக்களுக்கு தான் முழு உரிமை கொடுக்கணும். ஒரு அரபு நாட்டில் போய் நாங்கள் கொண்டாட முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நான் கேட்க முடியும். என் நாட்டில் நான் ஏன் இதை கொண்டாடுறதுக்கு சுதந்திரம் இங்கே இல்லை. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் மிஷினரிக்கும் முஸ்லீம்களுக்கு தான் சப்போர்ட்டு. அதனால் முஸ்லீம்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதான் கேட்க. இப்போ நீ கூட மேலப்பாளையத்தில் அதிகமான முஸ்லீம் மக்கள் வாழலாம், முஸ்லீம் ஏரியான்னு தான் சொல்கிறாங்க, மினி பாகிஸ்தானே சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த ஊர்லேயும் விநாயகர் சதுர்த்தி விழா நடக்கத்தான் செய்யுது. அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோவிலாக போய் சாமி கும்பிட்றாங்க. முதலமைச்சர் கடவுளே இல்லைன்னு சொல்கிறாரு. தீகா கூட சேர்ந்து, வீரமணி கூட சேர்ந்து இவங்க எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ ஆனால் அவங்களும் என்ன செய்கிறாங்க, சாதி மத அப்பாற்பட்டு என்னுடைய அரசியல் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. கொள்கைகள் சொல்லல. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சாதி கிடையாது, மதம் கிடையாதுங்கிறத வலியுறுத்துற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அன்றைக்கி அவருடைய கட்சி கொடி வெளியிடணும்னு சொன்னார். இப்போ மக்களுக்கு என்ன செய்கிறீங்க, பணக்காரர்கள் விளையாடக்கூடிய கோடியாக பணம் வச்சுருக்கிறவங்க அந்த காலத்தில் குதிரை ரேஸ் போவாங்க, இன்றைய தினம் கார் ரேஸ், எல்லாம் ஒன்று தான். அது ஒரு பந்தயம், இது ஒரு பந்தயம். இப்போ இவங்களுடைய கவர்மெண்ட் எதை சொல்லி ஓட்டு வாங்கியிருக்காங்க, நாங்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்த மக்களுக்காக நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கோம், சாமானிய மக்களுக்கு தான் நாங்கள் உழைக்கிறோம்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அகில பாரத மக்கள் கட்சியிலிருந்து நெல்லை குருசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். குருசங்கர், அகில பாரத மக்கள் கட்சி நெல்லை மாவட்ட தலைவர் மற்றும் ராஷ்ட்ரிய சனாதன சேவா சங்கத்தின் நெல்லை மாவட்ட தலைவர். இப்போது தமிழக அரசியலில் தொடர்ந்து அண்மை காலமாக ஒரு பரபரப்பான போக்குகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. குறிப்பாக ஃபார்முலா 4 கார் ரேஸ் இந்த பந்தயங்கிறது நடந்திருக்குது. அதை முக்கியமாக செயல்பட்ட விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் தான். அவர் சொல்லும்போது உலக அளவில் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய சாதனையை, ஒரு நற்பெயரை கொடுத்துருக்கு அப்படின்றாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம்? இதில் முதல்ல தமிழ்நாட்டில் ஒரு துறையே இல்லாத துறையை உருவாக்கி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன் மகனுக்காக ஒரு விளையாட்டுத்துறையை அமைத்து கொடுத்துருக்கிறார்கள். இது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு என்று கேட்டால், மன்னராட்சி, ஒரு நாட்டில் ஒரு மன்னர் ஆட்சி செய்கிறார் சொன்னால் அவருடைய மகனுக்கு என்ன தேவையோ செய்வார்களோ அதை தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு தேவையான பூர்த்திகள் எல்லாம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் ஆட்சி இல்லை, ஜனநாயகம் ஆட்சி இங்கே படுகொலை செய்து கொண்டிருக்கிறது. மக்கள் ஆங்காங்கே நித்தியம் பார்த்தீங்கன்னா, டெய்லி பார்த்தீங்கன்னா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, அங்கங்கே நிறைய சம்பவங்கள் நடக்குது. அதை பற்றி கண்டுக்கிறதுக்கு இந்த ஆட்சிக்கு எந்த ஒரு திராணியும் இல்லை, இதுவும் இல்லை. ஆனால் இந்த மக்கள் ரொம்ப பரிதாபம் இருக்காங்க. இந்த வரக்கூடிய ஒரு மாதம் காலம் போனால் சென்னையில் பெரும் வெள்ளம், அடுத்த மழை வந்தால் பெரும் வெள்ளம் வரதான் போகுது. இன்னும் 90% வேலை முடிஞ்சுன்னு சொல்லி போன வருஷமே சொன்னாங்க. ஆனால் சென்னையில் எந்த ஒரு பாதிப்பும், என்ன சொல்கிறது, எல்லா மக்களுக்கும் மறுபடியும் பாதிப்பு தான் இருந்தது தவிர எந்த தண்ணியும் போய் கால்வாயில் போய் சேரலை. சாக்கடைகள் தோண்டி போட்டாங்க, அப்படியே தான் இருக்குது. ஒன்று தோண்டினா அதுக்கு மேலே இன்னொரு தோண்டி ரோடு போட்டவுடனே இன்னொருத்தர் தோன்றார். எந்த ஒரு என்ன சொல்கிறேன்னா கரெக்டான ஒரு ஃபார்மேட் படி ஒரு கவர்மெண்ட் டெண்டர் விடுறது கிடையாது. அப்படி இருக்கும்போது அவ்வளோ அலட்சியமான கவர்மெண்ட் இப்போ அதுவும் மக்கள் பயணிக்கக்கூடிய பொது வழியில் இந்த ஃபார்முலா கார் ரேஸு தேவையா என்று என்னோடய கேள்வி. ரெண்டாவது, இதை அதுவும் விபத்தில் தான் முடிஞ்சிருக்கு தவிர முழுமையாக அந்த விளையாட்டு முடியவில்லை. விபத்து வந்த உடனே பயத்தில் அந்த விளையாட்டை நிப்பாட்டிட்டாங்க. 2ஆம் கட்டத்தில் ஜெயிச்சவர் தான் ஜெயிச்சாருன்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு. அது இன்றைக்கி காலையில் அவர் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் விளையாட்டு போலே தான் இருக்கிறார். அவர் அதுக்கு இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காரு, உலகத்தரத்தில் நாங்கள் தான் ஜெயிச்சிருக்கோம்னு சொல்கிறார். மக்களுக்கு என்ன தேவை, அத்தியாவசியம், நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் நீங்கள் அமைச்சராக உட்காந்துருக்கீங்க பதவியில். இப்போ மக்களுக்கு என்ன செய்கிறீங்க, பணக்காரர்கள் விளையாடக்கூடிய கோடியாக பணம் வச்சுருக்கிறவங்க அந்த காலத்தில் குதிரை ரேஸ் போவாங்க, இன்றைய தினம் கார் ரேஸ், எல்லாம் ஒன்று தான். அது ஒரு பந்தயம், இது ஒரு பந்தயம். அவங்க விளையாடக்கூடியதை நீங்கள் உங்களுக்கு ஒரு உலகம் உருவாக்கிக்கோங்க. அதில் நீங்கள் கார் பந்தயம் விளையாடுங்க, விபத்து பண்ணுங்க, சாவுங்க, யாரும் கேட்க போகிறதில்ல. மக்களை துன்புறுத்தி மக்கள் போகக்கூடிய சாலையை போடாமல் அதை நிப்பாட்டி வச்சு மக்களை இது பண்ணுறது ஒரு கண்டிக்கத்தக்கக்கூடிய விஷயமாக நான் பார்க்குறேன். அதனால் இதை மக்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. மக்கள் அவங்கவுங்க அன்னன்னைக்கு தினம் கூலிக்கு தான் மக்கள் வாழவே செய்கிறாங்க. இன்றைய தினம் வேலைக்கு போனால் தான் நமக்கு சம்பளம் கிடைக்கும்னு. அது இப்போ நிறைய வேலை ஆஃபீஸ்களில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருக்காங்க.
ஒரு 10 நிமிஷம் லேட்டாக உள்ளே போயிட்டா அவங்களுடைய அன்றைக்கி சம்பளம் வந்து ரத்து செய்யப்படுகிறது. அப்பேற்பட்ட மக்கள் வந்து இவ்வளோ நெரிசலான இந்த சென்னை மாநகரத்தில் வந்து மெட்ரோ சிட்டி இவ்வளோ நெரிசலான இதில் வந்து மக்கள் போகக்கூடிய பயணிக்கக்கூடிய சாலையை வந்து மறித்து இவங்க ஃபார்முலா கார் ரேஸ் பண்ணி மக்களை துன்புறுத்தி அன்றைக்கி மக்களுடைய வாழ்வாதாரம் போய் இவ்வளோ கஷ்டத்தில் இவங்க குளிர் காயணும்னா இவங்களையே மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னு ஒரு கேள்வி. இல்ல அதுதானே ஒரு வளர்ச்சிங்கிற விஷயம் ஒண்ணு இருக்கு. ஒரு பக்கம் இந்த மாரி வெளிநாடுகள் அளவுல இன்னைக்கு சென்னைங்கிற பெயர் போய் சேர்ந்திருக்குது. பல வெளிநாட்டவர்கள் வீரர்கள்லாம் வந்து பாராட்டு தெரிவிக்கிறாங்க. பாஜகவை சேர்ந்த அலிஷா அப்துல்லா கூட இந்த விஷயத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இது ரொம்ப சாமானியமான விஷயம் இல்ல. ரொம்ப கடினமான இதுல இந்த விஷயத்த செஞ்சிருக்காங்கன்னு அவங்களும் சொல்றாங்களே. ரைட்டு, நீங்கள் அதெல்லாம் வந்து பாராட்டத்தக்கது தானே, இல்லைன்னு சொல்லலை. இதை வந்து முயற்சி பண்ணி பண்ணுறதை நான் இல்லைன்னு சொல்லலை. இதே சமயம் சாமானியம் இவங்களுடைய கவர்மெண்ட் எதை சொல்லி ஓட்டு வாங்கியிருக்காங்க? நாங்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்த மக்களுக்காக நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கோம், சாமானிய மக்களுக்கு தான் நாங்கள் உழைக்கிறோம்னு சொல்லிட்டு, ஆனால் இவங்க பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரர்கள் அந்நிய நாட்டு செலவாணிகள் கூட சேர்ந்து இவங்களுடைய இந்த ஃபார்முலா கார் ரேஸு பெரிய பெரிய பிஸ்னஸ் ரீதியாக இருந்துச்சுலாம் இவங்க குடும்ப வளர்ச்சி தான் அது தவிர மக்களுக்கு எந்த பலன் இருக்கா இதில்? இல்லை. இல்ல இது எதிர்க்கட்சியை சேர்ந்தவர் பாஜக மீது இதே விமர்சனங்கள் தானே வைப்பாங்க. கார்ப்பரேட்டுக்கு தான் இவங்க வரி சேவை பண்றாங்க, மக்களுக்கு என்ன செய்றாங்க? அதே போலயே இப்ப நீங்களும் சொல்றீங்களே. கார்ப்பரேட்டுக்கு தான் நீங்கள் பாஜக வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு இல்லை, கார்ப்பரேட்னால எத்தனை பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுன்னு நம்ம பார்க்கணும். நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் நீங்கள் ஒரு சாதாரண ஒரு விஷயம் கவர்மெண்ட் டெண்டர் விட்டு கவர்மெண்ட்டுடைய ஒரு இடத்துல நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அது இருக்கிறதுக்கும் ஒரு கார்ப்பரேட் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது மக்களுக்கு பயன்படுவது. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்தே பாரத் ரயில் வந்து இப்போ அடுத்தால நீங்கள் வீடியோ கூட லான்ச் வந்திருக்கு. நம்ம வந்து ஸ்லீப்பிங்கில் போகிற மாதிரி எவ்வளோ குவான்டிட்டியாக இருக்குது, எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, நம்ம நாட்டில் உற்பத்தி ஆனது. அப்போ இதில் எவ்வளோ மக்கள் பயன்படுறாங்க, இதெல்லாம் நமக்கு எவ்வளோ மக்களுக்கு சௌகரியம் இருக்குது. இதனால மக்களுக்கு எதாவது அந்த பலன் இருக்கா கார் ரேஸால்? பணக்காரர்கள் வாழக்கூடிய இதில் வந்து சாமானிய மக்களுக்கு என்ன பலன் இல்ல இருக்குது? உலக அளவுல ஒரு தொழில் முதலீடுகளுக்கு இது வழிவகுக்காதா? ஏன்னா தெற்காசியாலே முதல் முறையில இங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. வெளிநாடுகள்ல தான் நடக்கும். சிங்கப்பூர்ல பார்த்துருக்கோம், வளர்ந்த நாடுகள்ல பார்த்துருக்கோம். இது மூலியமா ஒரு உலக அளவுல ஒரு கவனத்தை பெறாதா முதலீடுகளுக்கு? இதில் வந்து கவனம் பெறாததில்ல. அவங்களுக்கு இதிலே வந்து நம்ம நாட்டில் என்ன நிறைய விளையாட்டுகள் இருக்குது. ஒரு கபடி, நம்ம நாட்டுக்கு கபடி வீரத்தை நீங்கள் உலக தரத்தில் கொண்டு வந்து அந்த கபடியை நிறைய பேர் எத்தனையோ பசங்கங்கள் கபடிக்காக உயிர் கொடுக்குறாங்க. அவங்களும் அந்த கபடி விளையாட்டில் உயிர் நோக்கி கொண்டு வரலாம். ஒரு செஸ்ஸை கொண்டு வரலாம். செஸ் ஏற்கனவே இருக்குது, அதை தமிழ்நாட்டில் இன்னும் பெரிய லெவலில் ஏற்கனவே கொண்டு வந்தாங்க லாஸ்ட் டைம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாம். கிரிக்கெட்டை கொண்டு வரலாம். அதேமாதிரி இதே மாதிரி நிறைய இது பண்ணாமல் இவங்க வந்து என்ன சொல்கிறது, இவங்களுடைய பிளாக் மணியை ஒயிட் பண்ணி ஆக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஃபார்முலா ரேஸ்லாம் கொண்டு வந்து இவங்க ரொட்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க மணியை. இல்ல பிளாக் மணி இது எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? இந்த மாதிரி பின்னாடி ஒரு சதித்திட்டம் இருக்கிறதா எப்படி சொல்றீங்க நீங்க? ஆமாம், இவங்களுடைய பிஸ்னஸ் ரீதியாக இவங்க வரக்கூடிய வருமானங்கள் பூராமே வந்து கணக்கில் காட்டாத பணங்கள் நிறைய இருக்குது இவங்கள்ட்ட. யாருக்கிட்ட? நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட இருக்கலாம், அவர் மகன்கிட்ட இருக்கலாம், அவர் மருமகன் சபரீஷன்ட்ட இருக்கலாம். இங்கே எல்லா தமிழ்நாடு முழுக்க G2 தான் இன்றைக்கி வந்து நிற்கணுங்கிறாங்க. இதே நீங்கள் பார்த்த தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அவருடைய படம் இப்போ ரிலீஸ் ஆகுது. எப்படி எந்த ஒரு இடையூறு இல்லாமல் ஏன் ரிலீஸ் ஆகுது? அவங்க ரிலீஸ் பண்ணுறனால ரிலீஸ் ஆகுது. அவர் கட்சி வர தொடங்கிட்டார். இதே அந்த படத்தை வேறு யாரோ ரிலீஸ் பண்ணியிருந்தால் அவங்க விட்டுருவாங்களா? பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சேனல்களும் இவங்க கண்ட்ரோலில் இருக்குது, மீடியா இவங்க கண்ட்ரோலில் இருக்குது. எல்லாமே இவங்க வச்சுட்டு இவங்க சொல்கிறது தான் இது. அப்போ இதுவுமே அந்த அடிப்படையில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாரையும் மிரட்டி தான் இவங்க வந்து பண்ணுறாங்க தவிர இவங்க யாருமே என்ன சொல்கிறது, சுயமாக யாராவது ஏதாவது செய்யணும்னு நினச்சா கூட மக்களை வரவிட மாட்டாங்க. இல்ல மிரட்டுறாங்க நீங்க எந்த அடிப்படையில சொல்றீங்கன்னா, சில ப்ரொடியூசர்ஸ்லாம் சொல்லும்போது, திரைப்பட விஷயங்கள் சார்ந்து சொல்லும்போது, ரெட் ஜெயின்ஸ்ல பண்ணா சரியான பணம் வருது. இந்த மாசம் எடுத்து இவ்வளோ ஓடிருக்கு, இவ்வளோ பேமெண்ட் உடனடியா வருது. ப்ரொடியூசர்ஸே வாலண்டியரா போய் தான் ரெட் ஜெயின்ஸ்ட்ட குடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு எந்த முகாந்தரத்துல சொல்றீங்க? ரெட் ஜெயின்ஸ் வந்து எத்தனை வருஷமாக இருக்குது? ஒரு 10, 12 வருஷமாக இருக்குமா? இதுக்கு முன்னாடி ரெட் ஜெயின்ஸே கிடையாது. அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் எங்களை மீறி யாரும் உள்ள எதுவும் செயல்படக்கூடாது. எந்த படம் வந்தாலும் மறைமுகத்தில் அவங்களுக்கு நிறைய மிரட்டல், நிறைய துன்புறுத்தல், இதெல்லாம் நிறைய இஷ்யூஸ் பண்ணும்போது அதுல ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? இது மாதிரி இவங்களுக்கு மிரட்டுனாங்க, இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இப்படி புகார் பண்ணியிருக்காங்கன்னு ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? நிறைய பேர் இப்போ நம்ம தயாரிப்பாளர் கே. ராஜன் கூட நிறைய பேட்டியில் கொடுத்துருக்கிறாரு. இப்போ விஷால் கூட கொடுத்துருக்கிறாரு. அப்படி கொடுக்குறவங்க கூட அவங்க என்ன செய்யணும்னா அடுத்த படம் வாய்ப்பு வருதில்லை. அடுத்தால அவங்களோட கண்டினியூவாக படம் ஓட முடியாது. அப்புறம் சிவகார்த்திகேயன் நிறைய அவன் சொந்தமாக ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போது கூட ரெமோன்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணார். அதுக்கு நிறைய பின்புலங்களில் நிறைய டார்ச்சர் வந்தது. அவர் கண்ணீர் விட்டு பேட்டி கொடுத்தது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அது இவங்களுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இவங்கள சப்போர்ட் பண்ணி நம்ம போனால் இவங்களுடைய படங்கள் ரிலீஸ் ஆகும். இவங்க சொல்கிறது எல்லாமே நடக்கும். இது வந்து மறைமுகத்தில் பண்ணுறாங்க. வெளியே வந்து எல்லாராலையும் சொல்ல முடியும். ஏன்னா காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா,
இப்போ ஒரு சினிமாவில் வந்து ஒரு நடிகர் ஆயிறாரு, 2 படம் நடிக்கிறாரு, சம்பளம் வாங்குறாரு. அடுத்த 3வது படம் என்ன செய்றாருன்னா, அவருக்கு ஆசை வந்துருது, நம்மளே தயார் பண்ணலாம்னு. அப்போ என்ன செய்தாருன்னா, வெளிய வந்து வட்டிக்கு தான் பணம் வாங்கி தான் அவர் செய்தார். அப்போ வந்து கந்து வட்டிக்கு பணம் வாங்கி அதில் கோடிக்கணக்கில முதல் போட்டவரு, அந்த வட்டி என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது 1க்கு 2 டபுள் 10ஆ கூடிட்டே போகுது. அப்போ அவர் அந்த வட்டி கட்டி ஆகணும் இந்த நேரத்தில. ஆனா இவங்களால என்ன செய்ய முடியும்? அந்த படத்த நிப்பாட்டின்னு சொன்னா, அவங்களுக்கும் லாஸ். எல்லாமே லாஸ். அப்ப அவங்க வாழ்வாதாரமே மொத்தமா ப ஜீ ஜீரோக்கு போயிருது. முதல்லயே போயிருது. அப்ப என்ன செய்வாங்க? இவங்க சொல்றது தான் கேட்டாகணும்னு சொல்லி, மறைமுகத்தில இவங்க மிரட்டுறதெல்லாம் கேட்டுட்டு தான் நடக்குது. இது வெளிய வந்து யாராலயும் சொல்ல முடியல. ஆனா காலங்கள் கண்டிப்பா இவங்களுக்கு பதில் சொல்லும். அதுக்கு மக்கள் தான் இவங்களுக்கு பதில் கூறுவார்கள். ஆட்சி மாற்றம் கண்டிப்பா 2026ல இருக்கு. இப்ப இன்னொரு பக்கம் இப்ப விநாயகர் சதுர்த்தி 7ஆம் தேதி வர இருக்கு. அதுக்கான ஆலோசனை கூட்டம் இப்ப சென்னை எடுத்துட்டு 4 மண்டல அதிகாரிகள்லாம் அ ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காங்க. 200க்கும் மேற்பட்டவங்க இந்து மகாசபா இப்படி பல்வேறு அமைப்பினர்கள்லாம் போய் பங்கேற்றிருக்கிறாங்க. என்ன வழிகாட்டு நெறிமுறைகள் குடுத்திருக்காங்க? இந்த இந்த முறை வந்து சிக்கல் இல்லாம நடக்குமா? கண்டிப்பாக சிக்கல் இல்லாம நடக்கும். ஏன்னா வந்து என்னைக்குமே வந்து இந்து மக்கள் எங்கேயுமே வந்து அரசாங்கம் என்ன சொல்றதோ, அத கடைபிடிச்சுட்டு தான் போயிட்டுருக்காங்க. மத்த ஆட்கள் மாரி எங்கேயும் போராட்டம் பண்றது, எங்களுக்கு ஏன் தரலன்னு சொல்றதில்ல. என்ன ஒரு நாங்க நாங்க எங்களுடைய வழிபாட என்ன செய்றோம்னா, விநாயகர் சதுர்த்தி வந்து 10 நாள் வழிபாடா நாங்க கோரிக்கை வச்சு தான் எல்லா மாவட்டத்திலயும் கேட்டுட்ருக்கோம். ஏன்னா எங்களுடைய விழா வந்து பெருசா தெரியணும். எங்க விநாயகர் எங்களுடைய விநாயகர். அது வந்து கேட்டா அது வந்து ஹிந்தி கடவுள்னு சொல்லிருவாங்க அடுத்தால. இப்ப அடுத்தால. தமிழ் தான் முருகர் தான் தமிழ் கடவுள்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அப்படி கிடையாது. விநாயகர் ஒண்ணு தான், முருகர் ஒண்ணு தான், சிவன் ஒண்ணு தான், பெருமாள் ஒண்ணு தான், அம்பாளும் ஒண்ணு தான். நாங்க வழிபாடு பண்ணிட்டுருக்கோம். அப்போ விநாயகர் வந்து நாங்க வழிபாடு வந்து 10 நாள் விநாயகர வந்து நாங்க கும்பிடணும்னு நான் நினைக்கிறோம். ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க, அது 10 நாள் கும்பிடக்கூடாது. 3 நாள் தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தென் மாவட்டத்தில நெல்லை மாவட்டத்தில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அங்க உள்ள எஸ்பி தமிழரசன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, சிலம்பரசன் அவர் பேர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 3 நாள் தான் நீங்க கும்பிடணும். காரணம் இமானுவேல் சேகரனாருடைய தேதி வருது 11ஆம் தேதி வரதுனால, அதுக்கு என்னால 1500 போலீஸ் அங்க பாதுகாப்பு குடுக்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு குடுக்க முடியாது. அதனால நீங்க ரத்து செய்ய வேண்டும். நீங்க 3 நாள்ல நீங்க உங்க விநாயகர் சதுர்த்தி விழாவ முடிச்சுக்கணும்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு. இத வந்து நாங்க எப்படி இப்ப இமானுவேல் சேகருக்காக இவர் நிப்பாட்டுறாரா? இல்ல மேல் இடத்துலருந்து இவங்களுக்கு வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி இந்து மதங்கள் வந்து வழிபாடு நெறைய மக்கள் கும்பிட்டா ஓட்டுகள் மாறிரும்னு சொல்லி, இவங்க கும்பிடக்கூடாதுன்னு எங்கள தடுக்குறாங்களான்னு ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. இல்ல அப்படி இப்படி இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல. பல வழிபாடுகள் இன்னைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்குது. இது எதுலயுமே ஆனா அப்படி அரசுகளோ இல்ல. ஏதோ தலையிடலாம் இல்ல. கூடுதலா அவங்களே அதற்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணி தானே தராங்க. அப்படி இல்ல. வ வ வருடந்தோறும் விநாயகர் சதுர்த்தி விழா வரும்போது தானே இந்த மாரி பிரச்சனைகள் ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லி தடை பண்றாங்க. இது என்ன விநாயகர் சிலை வைக்கக்கூடாது. வச்சா அதுக்கு எங்களால பாதுகாக்க முடியாது. ஏதாவது ஒரு காரணங்கள் பலவிதமான காரணங்கள் இவங்க சொல்றதுனால தானே நடக்குது. விநாயகர் சதுர்த்தி மட்டுமே ஒவ்வொரு ஆண்டுகளும் இந்த மாரியான சர்ச்சைகளும், இந்த மாரியான பதட்டங்களும் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? காவல்துறை இப்படி இப்படி சொல்வதற்கு பின்னணி என்னவா இருக்கு? மேல் ஜாதி மக்கள் தான் கும்பிடுறாங்கன்னு கிடையாது. இப்ப நீங்க வந்து முருகர சொன்னா அப்படி ஒரு சில முருகர் பக்தர்ன்னு சொல்லிறலாம். ஐயப்பன் எடுத்தா ஐயப்பன் கோயில்ல வந்து சபரிமலை யாத்திரைன்னு சொல்லிறலாம். இப்படி பெருமாள் கும்பிடுறவங்க ஐயங்கார்ன்னு சொல்லலாம். சிவன் சொன்னா சைவ மதம்னு சொல்லி அவங்க ஒதுக்கிருவாங்க. விநாயகர் அப்படி இல்ல. மேல் ஜாதி மக்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வரைக்கும் அனைவரும் கும்பிடக்கூடிய ஒரே கடவுள் சொல்லா விநாயகர் பெருமான் தான். இப்ப அனைவரும் விநாயகர வந்து கும்பிடுறாங்க. எதுக்கு கும்பிடுறாங்கன்னா, நம்மளுடைய காரியங்கள் வெற்றியாகும். எந்த காரியம் நம்ம வந்து தொடங்குறோமோ, அந்த காரியம் வீட்ல ஒரு ஒரு நல்ல காரியம் தொடங்குனா கூட, நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடையல் போட்டுட்டோ, செதற போட்டுட்டு, இல்ல அவருக்கு ஏதாவது ஒரு ரூ. 101 காணிக்கை நம்ம முடிச்சு வச்சு, இந்த காரியம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லி, அனைத்து மக்களும் தரப்பினரும் வந்து கும்பிடக்கூடிய கடவுள் விநாயகர். 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, இத வந்து வடநாடுகள்ல வந்து அதிகமான விநாயகர் சதுர்த்தி வந்து அதுவும் மும்பை பகுதி பார்த்தீங்கன்னா, கணபதி பப்பா, போரியானா ரொம்ப விசேஷம். ஒரு வந்து 1 மாத காலம் ரொம்ப கிராண்டா நடக்கும். அப்போ தென் மாவட்டம் மட்டும் இல்லாம, எல்லா மாவட்ட மக்களுமே வந்து பம்பாயில குடியிருக்காங்க. எல்லாருமே விநாயகர வந்து வழிபடுறாங்க. 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த விநாயகருடைய பலன் வந்து அதிகமாக மக்களுக்கு குடுக்குறது. அதனால தமிழ்நாட்டிலே அதிகமாக வந்து நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க. தமிழ்நாடு மக்களும் இருக்காங்க. எல்லாரும் கும்பிடுறாங்க. அப்ப இந்து மதம் வளர்ச்சி அதிகமா ஆயிரும். அப்ப இவங்களுக்கு வந்து இவங்களுடைய கோட்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுளே இல்லன்னு இவங்க சொல்லி சொல்லி மக்கள்ட்ட ஓட்டு வாட்டுறவங்க, மக்கள் வந்து இந்து மத உணர்ச்சி வந்துட்டுன்னு சொன்னா, இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இவங்களுடைய இல்ல இதுல என்ன ஒரு சந்தேகம் படுதுன்னா, ஒரு இன்னைக்கும் சரி ஐயப்பன் கோயிலுக்கு இங்கேருந்து மக்கள் நடந்து போயிட்டு இருக்காங்க. சமயபுரம் கோயிலுக்கு இங்கேருந்து மாலை போட்டு போகக்கூடியவங்க இருக்கிறாங்க. இப்ப அங்கேயெல்லாம் காவல்துறைய வச்சு ஒரு பாதுகாப்பு அப்படி எதுவுமே இல்லையே. இப்ப இங்க அதே பக்தர்கள் தான் வராங்க. இங்க மட்டும் ஏன் அந்த மாரியான பரபரப்பு காரணம் என்னன்னு ஏற்படுதுன்னு ஒரு கேட்டீங்கன்னா, காரணம் இருக்குல்ல? இத வந்து இவங்க வந்து இந்து மதத்துக்காக இவங்க சப்போர்ட் பண்ணல. தமிழ்நாட்ல பொறுத்தவரைக்கும் இவங்களுடைய கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டின் மிஷனரிக்கும்,
முஸ்லீம்களுக்கு தான் சப்போர்ட்டு. அதனால முஸ்லீம்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதான் கேட்கு. இப்போ நீ கூட கோயம்புத்தூர்ல கூட ஜமாத்தில் ஒரு என் செல்ஃபோனில் இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு பேப்பர்லேயே தினமலர் பேப்பர்லேயே வந்திருக்கு, தினத்தந்தி பேப்பர்லேயே வந்திருக்கு. ஜமாத்தில் ஒப்புதல் வாங்கி தான் உக்கடத்தில் வந்து விநாயகர் விழா நடத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே உள்ள மாவட்ட கண்காணிப்பாளர் வந்து சொல்லியிருக்கிறார். அப்போ ஜமாத்தில் உத்தரவு வாங்கினா தான் நாங்கள் விநாயகர் விழா நடத்தணுமா? இது வந்து இது வந்து எல்லா மக்கள் இந்து மக்கள் சார்பாக என்னோட கேள்வியாக இருக்குது. ஜமாத்தில் வாங்கி தான் இவங்க வந்து என்ன செய்கிறாங்க? எதுக்காக ஜமாத் அனுமதி? இப்போ பொதுவா என்ன பரவலா பார்க்க அனுமதி இல்ல. அந்த இடம் வந்து யாருக்கு உரிமையாளரா இருக்கோ அவங்களுக்கு கொடுக்கணும். தீயணைப்பு துறையினர் கொடுக்கணும். இந்த தானே இருக்கும். இப்போ ஜமாத்துக்கு எதுக்கு அதில் அனுமதி அது அந்த கேட்கணும்? மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் தான் சொல்லணும். ஏன் அவர் ஜமாத்தில் பர்மிஷன் வாங்கி தான் எங்களுக்கு பர்மிஷன் அந்த கொடுக்குறாங்க? இடம் ஜமாத்துக்கானதா? ஜமாத்துக்கு இல்லையா? அந்த ஏரியாவில் வந்து முஸ்லீம் அதிகள் வாழ்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து வாழ்கிறாங்க, உக்கடம் தாண்டினோடனே நீங்கள் அந்த இடத்துல மக்கள் வாழ்கிறாங்கன்னா அந்த இடத்துல நாங்கள் விநாயகர் இப்போ நெல்லை மாவட்டம் எடுத்தீங்கன்னா நீங்கள் மேலப்பாளையத்தில் அதிகமான முஸ்லீம் மக்கள் வாழலாம். முஸ்லீம் ஏரியான்னு தான் சொல்கிறாங்க, மினி பாகிஸ்தானே சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த ஊர்லேயும் விநாயகர் விழா நடக்க தான் செய்யுது. இது நாங்கள் வந்து எங்களால் யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் இந்த அரசாங்கம் அவங்கள கண்டு பயப்படுதா என்னன்னு தெரியல. இல்ல ஒவ்வொரு ஆண்டும் இப்போ ஐசோஸ் பகுதின்னு எடுத்துக்கிட்டா சென்னையில் விநாயகர் சதுர்த்தி வரும்போது தானே இந்த மாதிரி பதட்டங்கள் ஆகுது. ஏதோ ஒன்று நடக்குதுன்னு சொல்றாங்கல்ல. இப்போ அதை வச்சு தானே இவங்க இந்த மாதிரி பதட்டங்கள் வருமோ? அதுவும் அரசு தானே பொறுப்பேற்றுக்கணும். ஏன்னா நாளைக்கு ஏதோ அசம்பாவிதம் ஆச்சுன்னா சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள நோக்கி தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கிறதுல என்ன நீங்கள் தப்பு இருக்கு? ஒரு 60 ஆண்டு காலமாக குடியரசு தினம் சுதந்திரம்னாலே என்ன செய்கிறாங்க? அதே மாதிரி டிசம்பர் 6னாலே ஒரு பதட்டமாகவே வச்சுருந்தாங்க மக்களை. இப்போ இந்த நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் வந்து இப்போ ஒரு 5 ஆண்டு காலமாக அந்த பதட்டம் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ அது தடைப்பட்டு போச்சு. இனி இப்போ வருங்காலங்களில் தமிழ்நாட்டிலையும் பாரதிய ஜனதா கட்சி ஆளும்போது 2026 ஆளும்போது கண்டிப்பாக இதோட மாற்றங்களும் கண்டிப்பாக வந்தே தீரும். அப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி பதட்டம் இருக்காது. இப்போ வந்து இவங்க யாருக்கு பயப்படுறாங்க? இந்து மக்களுக்காக இவங்க பயப்படலை. ஏன்னா இந்து மக்கள் என்ன சொன்னாலும் இவங்க கேட்டுப்பாங்க. ஏன்னா மக்கள் வந்து சாமானிய மக்கள் வந்து பெரும்பாலுமே ஏமாளி தான். ஆனால் இவங்க பயப்படுறது வந்து அவங்கள்ட்ட வாங்கின காசுக்காகவும் அவங்கள்ட்ட வாங்கின அந்த ஜமாத்து கிறிஸ்டின் மிஷினரி பணங்கள் ஃபண்டுகள் நிறைய இவங்களுக்கு வந்துட்டு இருந்து இப்போ அதை நின்று போச்சு, என்ஓசி ஃபண்டு. இப்போ அதனால் அவங்கள்ட்ட வாங்கின இதுக்காக விசுவாசியாக இருக்காங்க, இன்னும் இருக்காங்க. அதனால நம்மளுடைய கொண்டாட்டங்கள் பூரா நிப்பாட்டணும் நினைக்கிறாங்க. இல்ல அப்படி பார்த்தா அப்படி ஒரு எண்ணம் திமுக அரசுக்கு இருக்கு அப்படின்னா முருகன் மாநாடு செஞ்சிருக்க மாட்டாங்களே. அவங்க ஒரு நாளும் ஒரு கந்தூரிக்கு விழா எடுக்கலையே அரசு சார்பா. அரசு சார்பா பகுத்தறிவு மாநாடுகள் நடத்தலையே. அரசு சார்பா ஒரு கிறிஸ்தவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி நடத்தலையே. முருகன் மாநாடுன்னு சொல்லிட்டு தங்களை இந்துக்களுக்கானவர்களாக தானே திமுக அரசு காட்டிக்கிறாங்க. எதுக்கு எப்போ காட்டுறாங்க? இப்போ இந்த இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலில் இத்தனை சதவீதம் 18% மேலே பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு பெரும்பான்மையாக ஓட்டு சதவீதம் வாங்கிருச்சு. ஏன்னா நாடாளுமன்றம் பொறுத்த வரைக்கும் 6 தொகுதி 6 சட்டமன்ற தொகுதி வந்து ஒரு எம்பி. அப்போ அந்த ஓட்டு பெர்சன்டேஜை பார்க்கும்போது வரும் 26 வந்து அதிகமான ஓட்டு வாங்கும் என்று இவங்களுக்கே தெரியும். அப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சி இவ்வளோ ஓட்டு வாங்கிருச்சு, பெரும்பான்மையாக அடுத்த இந்து மக்கள். ஏன்னா இவங்களுடைய வந்து நாங்கள் உண்மையை சொல்கிறோம், எங்களுடைய பாரத தேசத்தில் இந்து நாட்டில் இந்து மக்களுக்கு தான் முழு உரிமை கொடுக்கணும். ஒரு அரபு நாட்டில் போய் நாங்கள் கொண்டாட முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் கேட்க முடியும். என் நாட்டில் நான் ஏன் இதை கொண்டாடுறதுக்கு சுதந்திரம் இங்கே இல்லை. அப்போ எங்களுடைய இதை தான் நாங்கள் கோட்பாடாக அண்ணாமலை அவர்கள் வந்து பிரச்சாரத்திலேயோ அவருடைய பேட்டியிலையோ எல்லா இடங்களையும் அவர் சொல்லித்தான் இருக்கிறார். அவருடைய இதனால இன்றைக்கி ஓட்டு பெர்சன்டேஜ் அதிகமாக கூடும் போது இவங்களுக்கு தன்னை பயம் வந்தனால அடுத்தால் நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு இவங்களே இவங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டார்கள். அதனால தான் இவங்க முருகர் மாநாடு நடத்தியிருக்கார்கள். இல்லை இவங்க முருகர் மாநாடு நடத்த வேண்டிய அவசியம்ல. அதுதாங்க இப்போ நீங்களே சொன்னீங்க இந்து மக்களுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு சொன்னா அப்படி செயல்படக்கூடிய முருகன் மாநாடு நடத்த மாட்டாங்கல்ல. அப்படி இருக்கும்போது இது இப்போ அதே போலதான் இப்போ இவங்க விநாயகர் சதுர்த்தியும் பார்ப்பாங்க. அரசு வந்து உங்களுக்கு தடை விதிக்கலையே, சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. அப்படி அதை புரிஞ்சிக்க கூடாதா? அப்படி நாங்கள் புரிஞ்சிக்கவே முடியாதில்லை. இப்போ நீங்கள் வந்து முருகர் மாநாடு ஏன் நடத்துனாங்க? 2 கேள்வி தான். இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. இந்து மக்களை மறுபடியும் அடுத்தால 26 எலெக்ஷன் வருது, 1.5 வருஷம் தான் இருக்குது. அடுத்தால மறுபடியும் மக்களை இப்படி ஏதாவது நான் இந்து மக்களுக்கு நான் ஆதரவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது மக்களை ஏமாத்தினா தான் ஓட்டு வாங்க முடியும். ஏன்னா வந்து மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமேல் இவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு ஸ்டெடியாக நிறைய மக்கள். காரணம் இன்றைய இளைஞர்களே ஸ்டெடியாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அதெல்லாம் ஒரு பெரிய மைனஸாக போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த கந்தசஷ்டி கவசம் விஷயம் வந்துச்சு, அப்பவும் இதே போல தான் பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து தமிழக மக்கள் திமுகவுக்கு தானே வாக்களிக்கிறாங்க, அவங்க தானே தொடர்ந்து வெற்றி பெறுறாங்க. 10 தோல்வி பழனிசாமின்னு அவங்க சொன்ன, அப்போ தொடர்ந்து 10 தேர்தலாக வெற்றி பெற்றிருக்காங்கன்னு அதில் பொருள் வருது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ நீங்கள் வந்து இதை வந்து எப்படி சொல்கிறேன்னா, எலெக்ஷனுங்கிற இடத்துல நின்று பார்த்தா தெரியும்,
காசுக்காக எப்படின்னா மக்கள் தான் வந்து உணரணும். அன்றைய தினம் மக்களும் பாவம் நிறைய அன்றைய தேதியில வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அன்றைக்கி யாராவது நமக்கு எதாவது செய்ய மாட்டாங்களா? அன்றைய தேதியில நமக்கு ஏதாவது ஒரு ரூ. 500 ரூ. 1000 கிடைக்காதா? கிடைச்சா நம்ம அன்றைக்கி ஓட்டு போடுறது தான். இதை வந்து மக்களுடைய யதார்த்த வாழ்க்கையை புரிஞ்சு வச்சுட்டு மக்களை இவங்க நல்லா வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அதனால் இவங்க 10 வருஷமாக ஜெயிச்சிட்டு இருக்காங்க. மற்றபடி இவங்க என்னைக்கு ஜெயிக்க முடியும்? ஒரு இல்ல, நாள் இந்து மக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டாலும், அந்த இந்து மத நம்பிக்கை கொண்டவங்க தான் பெரும்பாலான மக்கள் இருக்காங்க. திமுகவுக்கு வாக்களிக்கிறவங்களா இருக்கட்டும், அதிமுகவுக்கு வாக்களிக்கிறவங்களா இருக்கட்டும். இந்த மக்கள் இவங்களுக்கு எதிராக திமுக அரசு இருக்கு அப்படின்னா, அந்த மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க தானே? அதுக்கு சிறிய உதாரணம் அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து கோவில் கோவிலாக போய் சாமி கும்பிட்றாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் வந்து கடவுளே இல்லைன்னு சொல்கிறாரு. திக கூட சேர்ந்து வீரமணி கூட சேர்ந்து இவங்க எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ வந்து ஆனால் அவங்களும் என்ன செய்கிறாங்க, தன் மகன் வந்து அன்றைக்கி வந்து அவர் பதவி பிரமாணம் ஏற்கும்போது கண்ணீர் விட்டு அழறாங்க. தன் மகன் வந்து பதவி பிரமாணம் ஏற்கும்போது. காரணம் என்ன? அப்போ அவங்களுக்கு வந்து வெளியே தான் வேஷம். உள்ளுக்குள்ளே வந்து அவங்க திகாவுக்கு சப்போர்ட்டும், பெரியாருக்கு அவங்கள பெரியாரிசம் பேசுறது தான் வேலையை தவிர, அவங்களுக்கு தான் ஓட்டு பண்ணுறதா வேலை தவிர, மக்களுக்கு எந்த ஒரு அவங்களால பலனும் கிடையாது. இதை மக்கள் உணரணும். இப்போ மக்கள் உணர ஆரம்பித்த உடனே தான் மறுபடியும் இந்த முருகர் மாநாடுன்னு அடுத்த ஒரு வேஷத்தை போட்டாங்க. அது முருகர் தமிழ் கடவுள்னு சொல்லி வேஷத்தை போட்டாங்க. ஏன் முருகர் தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருக்காரா? எத்தனை மாநிலங்களில் முருகர் இருக்கார். வடநாடுகளில் போனீங்கன்னா முருகர் இருக்கார். கேரளாவில் அதிகமான மக்கள் தான் பழனியில் வந்து முருகர் கும்பிட்றான். கர்நாடகா போனீங்கன்னா ஒகே சுப்பிரமணியான்னு ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரமே இருக்குது. அப்படி எல்லா மாநிலங்கள்லேயும் முருகன் கோயில் இருக்குது. இப்படிதான் உங்களுக்கு மத்திய பிரதேசில் இண்டோரில் கூட முருகன் கோயில் இருக்குது. அப்படி எல்லா ஊர்களையும் இருக்குது. ஆனால் இவங்க சொல்கிறது முருகர் தமிழ் கடவுள் என்று சொல்லி மறுபடியும் இந்த முருகர் மாநாடு நடத்தி மக்களை வந்து திசை திருப்பி ஏமாற்றி ஓட்டு வாங்கிறதுக்கான வேலையை தான் செய்கிறாங்க தவிர மக்களுக்கு இவங்களா இந்து மக்களுக்கு எந்த பலனும் இல்லை. இல்லை, இப்போ திமுக வந்து முருகன் மாநாடு எடுத்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஓட்டு அரசியல்னு சொல்றீங்க. ஆனா இதே தமிழ்நாட்டில் தானே எல் முருகன் அவர்கள் மாநில தலைவராக இருக்கும்போது அவர்களும் இதே போல வெள்ளி யாத்திரை போனாங்க தானே. இப்போ அது வந்து இது ஓட்டாக இருக்கும். அப்போ அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? நாங்கள் வந்து என்றைக்குமே வந்து ஒரு நாட்டில் கிறிஸ்டினே கிடையாது, முஸ்லீமே கிடையாது அப்படின்னு நாங்கள் சொல்லவே இல்லை. நாங்கள் வந்து ஜனநாயக நாடு, சனாதன தர்மம், எங்களுடைய தர்மத்தை நாங்கள் கடைப்பிடிக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் எங்கள் நாட்டில் இருந்துக்கிட்டு எங்கள் நாட்டு மக்களை ஓட்டு வாங்கிட்டு சனாதனம் இல்லை, சாமி கும்பிட்றத பூராமே தவறு அப்படின்னு இவங்க வந்து கந்த சஷ்டி யோசிச்சது வந்து இழிவுபடுத்தி கெட்ட வார்த்தையில் பேசுகிறதெல்லாம் இவங்க தான் பேசுகிறாங்க. அமைச்சர்கள் பேசுகிறாங்க. அவங்க இதில் இருக்கக்கூடிய எல்லாருமே பேசித்தான் இருக்காங்க. அப்போ வந்து அவங்க எல்லாம் பேசுவாங்க, திருப்பி மன்னிப்பு கேட்பாங்க, திருப்பி அடுத்த ஒரு மாநாடு நடத்துவாங்க. இதை வந்து எந்த விதத்தில் நியாயம் என்று எங்களுக்கு புரியவில்லை. இல்லை, முருகனுக்கான விஷயத்த தமிழ்நாடு அரசோ அல்லது திமுகவோ என்றைக்காவது முருகனுக்கு எதிராக நின்றுருக்காங்களா? நிறைய இடங்கள் நின்றுருக்காங்களே. எல்லா கோயில் நீங்கள் திருச்செந்தூர் கோயில் நீங்கள் எடுத்துக்கோங்க. கோயிலில் மக்களை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் வந்து நார்மலாக போனாவே மக்கள் கும்பிடலாம். ஆனால் நீங்கள் வந்து ரூ. 1000 டிக்கெட் போன வருஷம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. உங்களுக்கே தெரியும், சஷ்டி திருவிழாவட்டி ரூ. 1000 ரூ. 3000 டிக்கெட். மன்னர் காலத்தில் கட்டின கோவில், மக்களுக்காக உள்ள கோவில், மக்களை போய் சாமானிய மக்களுக்கு போய் கும்பிடலாம். நீங்கள் அங்கே உண்டியில் வச்சுருக்கீங்க, டிக்கெட் வேறு வச்சுருக்கீங்க. நீங்கள் வந்து அதில் போய் நீங்கள் அன்னதானத்துக்கு வந்து கவுண்டரில் பணம் செலுத்தலாம்னு சொல்லி நிறைய பேர் பண வசதி படைத்தவங்க அன்னதானம் கொடுக்குறாங்க. அதில் வந்து பணம் போடுறாங்க, ரைட், உண்டியில் போடுறாங்க. ஆனால் சாமானிய மக்கள் வந்து நம் முருகரை போய் கும்பிடணும், என் கடவுள் அப்படின்னு சொல்லி கும்பிடக்கூடிய மக்களுக்கு வந்து உள்ளே விடாமல் அவங்கள 10 மணி நேரம் காக்க வைத்து வெறும் என்ன சொல்கிறது, உடனடியாக போய் சாமியை கும்பிடணும்னு சொன்னால் ஏதோ முதலமைச்சர் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்குற மாதிரி ரூ. 2000 ரூ. 3000 டிக்கெட் போட்டு மக்களை நீங்கள் இது பண்ணுறாங்க. இது இழிவுபடுத்துகிற மாதிரி தானே இருக்குது. நீங்கள் வந்து எப்படி, நான் வந்து இதே ஒரு கிறிஸ்டினில் போய் ஒரு உண்டியில் வச்சு கிறிஸ்டின் சர்ச்சில் போய் இவங்க அப்படி செய்ய முடியுமா? ஒரு முஸ்லீம் பள்ளிவாசலில் போய் அப்படி செய்ய முடியுமா? முடியாதுல்ல. அப்போ ஏன் இந்து மக்களை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க? இப்போ இந்த விஷயம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குன்னா, இப்போ இன்னொரு பக்கம் தமிழக பாஜகக்குள்ள சில மாற்றங்கள் நடந்திருக்குது. பாஜகவுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளிநாடுகளுக்கு அரசியல் படிப்புக்காக போயிருக்காங்க. ஒரு குழு அமைச்சு ராஜா அவர்களை தான் தலைமையாக கொண்டு ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. இது எதை காட்டுதுன்னு, இப்போ நான் வெளிநாடுகள் இருந்தாலும் அங்கிருந்து நான் அரசியல் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அண்ணாமலை அவர்கள். மாறாக தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு குழு வந்து ஜே.பி. நட்டா அவர்கள் உருவாக்கியிருக்காங்க. இது என்ன, அண்ணாமலை அவர்கள் ஒரு மாநில பதவியிலேருந்து மாற்றப்படுவார் அப்படிங்கிறதுக்கான ஒரு குறியீடா இதை பார்க்கலாமா? அப்படி இல்லை. இது வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து மாநில தலைமையிலேருந்து மாற்றுறது குறியீடு கிடையாது. அண்ணாமலை தான் அங்கேருந்து அவர் தான் செயல்பட போகிறார். ஆனால் வந்து அதுக்கு தான் கன்வர்சேஷன்னு போட்டிருக்காங்க. இந்த கன்வர்சேஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பொறுப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர்களோ இல்லை யாருக்கா ஒரு பதில் சொல்லணும். யாரை போய் நம்ம மாநில தலைவர் போய் உடனே வந்து லண்டனில் போய் சந்தித்து பேச முடியாது. அப்போ ஒரு விஷயம் வருது, ஒரு இஷ்யூ வருதுன்னு சொன்னால்
இதுக்கு யார் ஏதாவது ஒரு தலைமை வேணும். அதுக்காக கன்வர்சேஷன் போட்டு ராஜா குழு தலைமையில் போட்டு அவர் தலைமையில் ஆக்கியிருக்காங்க. அதனால தவிர மாநில தலைமை பொறுப்பு அண்ணாமலைட்டுன்னு போகிறதுன்னு பார்க்கக்கூடிய அவசியமே இல்லை. என்றும் அவர் தான் மாநில தலைமை. இல்ல அது இன்னொரு விமர்சனம் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, அரசியல் நோக்கர்கள் என்ன வைக்கிறாங்கன்னா, அப்ப அண்ணாமலை அவர்கள் ஒரு கட்சிக்கு இடையில் வந்தாங்க. இடையில வந்து அப்படியே கட்சியில செயல்படுறாங்க. மாநில பொறுப்புக்கு வந்தாங்க. இப்போ இந்த குழு அமைக்கப்படுங்க எல்லோருமே வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவர்களாக இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து பாஜக இப்போ வேற ஒரு ட்ரெண்டை நோக்கி தமிழ்நாட்டுல அரசியல் செய்யணும் அப்படின்னு பார்க்குறாங்களான்னு ஒரு சந்தேகம் எழுப்புறாங்கல்ல. அதுக்கான முகாந்திரம் இருக்கா? பிஜேபினாலே ஆர்எஸ்எஸ் தானே உலகத்துக்கே தெரியும். அப்போ இதனால் வேற ட்ரெண்டை நோக்கி பயணிக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா வந்து எல்லாருமே ஆர்எஸ்எஸ்ல இருந்து வரவங்க தான் பிஜேபியில் வரவங்க. அப்போது இதை ட்ரெண்டாக நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இல்ல இப்போ அண்ணாமலை அவர்களோ, முன்னாள் தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோ, அண்ணாமலை போனதுக்கு அப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் அந்த இடத்துல இருந்து கவனிப்பாங்க அப்படின்னு ஊடகத்துல பரவலா பேசப்பட்டுச்சு. இப்போ ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவங்களாவே வந்திருக்காங்களே அப்படின்னு இருக்கும்போது வேற ஒரு அரசியல் வேற ஒரு கட்டத்தை நோக்கி நகருதா அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுப்புறாங்க. அப்படி சொல்ல முடியாதுல்ல. எப்போவுமே பாரதிய ஜனதா கட்சி வந்து ஆர்எஸ்எஸ் உடைய இதில் தான் வழியோட தான் இருக்குது. கேசவ விநாயகம்ஜி தான் வந்து வழி நடத்துகிறார் தமிழ்நாடு. பாரதிய அண்ணாமலைஜி தலைவராக இருந்தாலும் வழி நடத்தக்கூடிய யாருன்னு கேட்டிங்கன்னா கேசவ விநாயகம்ஜி தான். ஆர்எஸ்எஸ் தலைமை தான் வழி நடத்துது. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதனால் இதுக்கு வேறு நோக்கி நீங்கள் சிந்தனை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஊடகத்தில் 1000 கேள்வி எழுப்புவாங்க, 1000 சந்தேகம் சொல்ல தான் செய்வாங்க. அப்படிலாம் பார்த்தா இங்கே தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வந்து காலம் உண்ட முடியாது, அரசியல் பண்ண முடியாது. மக்களுக்காக நல்ல சேவை செய்யணும் என்ற நோக்கத்தோடு மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது. சார் இப்போ அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அவர் சொல்லும்போது அண்ணாமலை அவர்கள் வெளிநாடுகளுக்கு போனதுக்கு அப்புறம் தான் பாஜகவே சுதந்திரமாக இயங்குது அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கும் அவர்களால் தான் கூட்டணியே உடஞ்சிச்சு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. அண்ணாமலை அவர்கள் வெளிநாடு பயணங்களுக்கு அப்புறமும் அதிமுக பாஜகவுடைய மோதல் தொடர்ந்துகிட்டே இருக்குது. அதிமுக பாஜக மோதல் தொடங்குன்னு சொன்னால் அவருடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய போக்கு தான். அம்மையார் சசிகலா அம்மையார் அவர்கள் அவங்க தான் வந்து இவங்களை தேர்ந்தெடுத்து இவரை முதலமைச்சராக்குனாங்க. அந்த அம்மாக்கே இவர் வந்து துரோகம் செய்தார். துரோகம் செய்து அடுத்ததாக முதலமைச்சரானார். கூடயே இருந்த பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கும் துரோகம் செய்தார். அப்போது இவர் வந்து எதை நோக்கி பேசுகிறார் என்று இவங்க தெரியவில்லை. காரணம் என்ன? இவங்க வந்து ஒரு மக்களால் தேர்ந்தப்பட்ட எம்எல்ஏ மட்டும்தான். ஆனால் வந்து இவங்க வந்து ஒரு சீஃப் மினிஸ்டரோ முதலமைச்சரோ ஆகவில்லை. இவங்க கட்சியிலேருந்து தேர்ந்தெடுத்தாங்க தவிர அவங்கள இவங்க ஏமாற்றி இந்த ஆட்சியை பிடிச்சி ரெட்டையிலை சின்னம் எனக்கு தான் சொல்லி இவரை வாதாளம் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கார். கைக்குள்ளே ஆளை வச்சுக்கிட்டு என்ன வேணால் பேசலாம்னு சொல்லக்கூடியது தான் அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இப்போ இருக்கக்கூடிய அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து எந்த இதுவும் பண்ண முடியாது. பாரதிய ஜனதா கட்சி தலைமையர் வந்து அண்ணாமலையார்ஜி அவர்கள் வந்து கரெக்டான பாதையில் வந்து அவர் நோக்கி பயணித்து கொண்டே தான் இருக்கிறார். அவர் 2021 பொறுப்பு ஏற்கும் போதே ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். நாங்கள் திராவிட கட்சியில் ஒரு கட்சியை கண்டிப்பாக ஒழித்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பிடிக்கும்னு சொன்னார். அதே அந்த நோக்கி தான் அவர் பயணித்து போயிட்டுருக்காரு. தவிர அதிமுக மீதான தாக்குதுங்க ஒரு அரசியல் தான். அரசியல் தான், எல்லாரும் அரசியல் தான். இப்போ அதிமுக வந்து இங்கே எம்ஜிஆர் அதிமுக விட்டு வெளியே வந்து திமுக ஜெயிக்கக்கூடாதுன்னு தாக்கல் பண்ணி தான் அவர் தொடர்ந்து 3 தடவை முதலமைச்சரானார். அப்போ அதே மாதிரி தான் இது வந்து நேரடி அரசியல். அதனால் வந்து தமிழ்நாட்டில் காலம்னு சொன்னால் அவர் அரசியல் நேரடியாக பண்ணித்தான் ஆகணும். அது தலைமை அண்ணாமலைஜி அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதனால் வந்து இதுக்கு எந்த பாதிப்பும் வராது. வரக்கூடிய 26 வந்து கண்டிப்பாக அண்ணாமலைஜி மறுபடியும் முதலமைச்சர் ஆவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மக்கள் எங்களுக்கு தேர்ந்தெடுப்பார்கள், நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 26 நீங்கள் அண்ணாமலை அவர்களே சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் ஒரு பிரபல நடிகர் அவர்களும் 26 தேர்தல் களத்துக்கு வராரு. மாநாடெல்லாம் கூட அறிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே ஜோசப் விஜய் அப்படிங்கிற கான்ட்ரவர்சிஸ்லாம் எழுதுறதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ அகில பாரத மக்கள் கட்சி விஜய் அரசியலை எப்படி பார்க்குது? நாங்கள் என்ன பார்க்குறோம்னு சொன்னால் இப்போ இன்னைக்கு நியூஸு கூட இன்னைய தேதி வரை கூட அவருக்கு மாநாடுக்கு பர்மிஷன் தரவில்லை. கேட்டால் அங்கே அந்த மாவட்டத்தில் அவருடைய இருக்கக்கூடிய அந்த எஸ்பி அவர்கள் வந்து ஒரு வார காலம் லீவுன்னு சொல்லி அவங்க பர்மிஷன் தரல. இன்னைக்கு கூட கேட்டிருக்காங்க, இன்னும் பர்மிஷன் தந்தாரா என்று தெரியவில்லை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அவர் மாநாடு போட்டு அவருடைய கொள்கைகள் என்னென்னு சொன்னால் தான் நம்ம அவருடைய கட்சி அரசியல் எப்படி போகுது என்று பேச முடியும். கட்சி கொடி அறிவிச்சிட்டாரு, கட்சி பேரை அறிவிச்சிட்டாரு தவிர அவர் எதை சார்ந்து வராருன்னு தெரியவில்லை. சாதி மத அப்பாற்பட்டு என்னுடைய அரசியல் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. கொள்கைகள் சொல்லல. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சாதி கிடையாது, மதம் கிடையாதுங்கிறத வலியுறுத்துற மாதிரி சொல்றாரு. ஆனால் அன்னைக்கு அவர் அவருடைய கட்சி கொடி வெளியிடணும்னு சொன்னார். நான் என்னுடைய கொள்கைகள் எல்லாம் நான் கண்டிப்பாக கூடிய விரைவில் என் மாநாட்டில் வெளியிடுவேன், அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன் அப்படின்னு அவரே சொல்லிட்டார். அப்போ அவருடைய கொள்கைகளும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அவர் எதை அடிப்படையில் சொல்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சாதான் நம்ம பதில் பேச முடியும். என்ன சந்தேகம் எழுப்புறாங்க அப்படின்னா,
பிரதமர் அவர்கள் தமிழ்நாடு வந்தப்போ 2014 பிரதமர் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாடு வந்தப்போ முதல்ல ரஜினியை சந்திச்சாங்க. அதே போல விஜயை சந்திச்ச மாதிரியெல்லாம் புகைப்படங்கள் வெளியே வந்துச்சு. இப்போ ரஜினி வேலைக்கு ஆகல, அவரு விலகிட்டாரு. அதனால பாஜக வந்து தமிழ்நாட்டுல இப்ப விஜயை ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்களே, அப்படி இருக்க வாய்ப்புகள் இருக்கா? அப்படி வாய்ப்பு இருந்தால் இந்நேரத்துக்கு அவரே எங்கள் தலைவர் அண்ணாமலைஜியை சந்தித்து பேசியிருக்கலாம். அப்படி வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அவருடைய தனி அரசியல். 2வது அவருடைய படங்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு 3, 4 படங்கள் வந்து வெளியிட முடியாமல் அவர் வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டார். அதுக்காக என்னவோ தெரியல, அவர் வந்து இந்த அரசாங்கத்து மேலே கோபத்தில் கூட அவரை வந்து கட்சி ஆரம்பித்து வந்திருக்கலாம் நினைக்கிறேன். மன்றத்தை கலைச்சி கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். ஏன்னா இவங்களுடைய டார்ச்சர் அதிகமாக இருந்தனால படங்கள் வெளியிட முடியாமல் ரொம்ப திணறினார். அதனால கூட அந்த அரசியல் வந்திருக்கலாம். இவங்களுக்கு இல்ல, நான் என்ன யாருன்னு சொல்றாங்கன்னா, காட்டலாம்னு. பாஜகவுக்கு எதிரான புள்ளியிலிருந்து தான் விஜயோட அரசியல் தொடங்குதுன்றாங்களே. அப்படி நம்ம சொல்லியிருந்தா அப்படி சொல்லியிருந்தா தான் இந்நேரத்துக்கு அவர் இந்த ஆரம்பிக்கும் போதே எங்கள் தலைவர் வந்து நேரில் போய் பேசியிருக்கலாம். மேலிடத்து உத்தரவு வந்திருக்கலாம். எல்லாமே எங்களுக்கு மறைமுகமே கிடையாது. எதுவுமே நேரில் பேச தான் பழக்கம். நேரில் பேசியிருக்கலாம். அப்படி இல்லை. அவர் விஜயோட அரசியல் ஆரம்பம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய படங்கள் வெளியிட முடியாமல் இந்த திமுக கவர்மெண்ட் ரொம்ப பண்ணதுனால தான் இவங்க என்ன செய்தாங்க, கட்சியே தொடங்கியிருக்காரு. மன்றத்தை கலைச்சி கட்சி தொடங்கியிருக்காரு. அதனால் திமுகவுக்கும் நடிகர் விஜய்க்கும் தான் போட்டியாக இருக்கும் தான் அவங்களுடைய கட்சி சார்ந்தவங்களே பேசுகிறாங்க. அதனால் அவருடைய கொள்கைகள் வெளியே வரட்டும். அவர் என்ன சொல்கிறாரு பார்ப்போம், பின்னாடி தெரியும். இப்போ விஜய், சீமான் ஒரு பக்கம், அது அண்ணாமலை அவர்கள், அதிமுக, அதே போல திமுக 5 முனை தேர்தலாக தான் 26 இருக்குமா? ஏன் இது அடுத்த 6 முனை கூட வைக்கலாம். உங்க பக்கத்திலே விஜயகாந்த் கூட அவர் தனியாக அந்த அம்மா கூட போகணும்னு நினைக்கிறாங்க. இப்போ 6 முனை வரும்போது தொங்கு சட்டசபை தான் வரும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அப்போது யாருடைய மெஜாரிட்டி அதிகமாக இருக்கோ அவங்களுடைய கையில் தான் ஆட்சி வரும். அதனால் அன்றைய தினம் வந்து எங்களுடைய எதிர்பார்ப்பு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வந்து கண்டிப்பாக மக்கள் அதிகமாக வாக்கு செலுத்தி நாங்கள் மறுபடியும் அந்த முதலமைச்சர் நாற்காலில் எங்கள் தலைவர் உட்காந்து மக்களுக்கு நல்லது செய்வோம் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதுக்கு தமிழ்நாட்டை சாத்தியமேனா நீங்க இந்தியா முழுமைக்கும் பாரதிய ஜனதா பல இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஒரு சீட்டு கூட பெற முடியாம இருந்த இடமாக இருந்த பல இடங்களை கூட இப்போ வந்து ஆட்சியில் அமர்ந்திருக்காங்க. சில இடங்களையாவது பெற்றிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அதுக்கு சாத்தியக்கூறுகளே எல்லாமே இருக்கு. என்ன காரணம் அது? தமிழ்நாட்டில் வந்து சாத்தியக்கூறு இல்லைன்னு சொன்னால் இந்த திராவிட கட்சிக்காரங்களை வந்து மக்களுக்கு இலவசம் என்று சொல்லி இன்றைய தினம் எனக்கு வந்து இலவசமாக ஒரு 30-25 கிலோ அரிசி கிடைக்குதுன்னு சொன்னால் தேர்தல் பரப்புரைகளை மற்றொரு மாநிலத்தில் பிரதமர் அவர்களே கூட இலவசங்கள்லாம் ஆமாம் அறிவிச்சிருக்காங்க. அங்கே அது இப்போந்தான். ஆனால் அதிகமான தமிழ்நாட்டில் இலவசம் மக்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் எல்லாமே இலவசம். டிவி இலவசமாக கொடுக்குறாங்க. அடுத்தால என்ன மிக்சி கிரைண்டர் இலவசமாக கொடுக்குறாங்க. போகிறப்ப பார்த்தா வீடு என்ன சொல்கிறது, ஃப்ரிட்ஜு கூட இலவசமாக கொடுப்பாங்க. மக்களுக்கு தேவையானது மக்களுக்கு தேவையானது தான் வந்து அதை அறிவிக்கலாமே. மக்களை வந்து அதிகமாக முட்டாளாக்கி மக்களை சோம்பேறாக்கி வச்சுருக்காங்க. அவன் அன்னன்னைக்கு உழைச்சால் அவனுக்கு அந்த பணத்தோட அருமை தெரியும். அவன் வந்து அந்த குடும்ப நஷ்டத்தை புரிஞ்சு வாழ நடுவான். மக்கள் இலவசமாக உட்கார வச்சு மக்களை சோம்பேறாக்கி ஓட்டு போடும்போது 500, 1000 கொடுத்து ஓட்டு வாங்கி இவங்க ஜெயிச்சிடுறாங்க. இதுதான் 60 ஆண்டு காலமாக நடக்கிறது. இல்லை, அதுதான் 26 தேர்தல்லையும் இவ்வளோ நாளாக மக்கள் வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஏதோ அதிமுகவோ ஏதோ ஒரு ஆளுங்கட்சியோட கூட்டணி வச்சு தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இப்போ தனியாக வெற்றி பெறுறதுக்கு தமிழ்நாடு ஒரு பெரும் தலைவலியாக பாஜகவுக்கு இருக்குதா? அப்படி ஒன்றும் தலைவலி ஒன்றும் இல்லையே. அண்ணாமலை அவர்கள் அப்படி ஒரு நாளும் சொன்னதும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி வந்து என்றைக்கும் வந்து அவர் நின்று அவர் ஜெயிச்சு காட்டணும் நோக்கத்தில் தான் அவர் இருக்கிறார். அவர் தலைவர் பதவியை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் கண்டிப்பாக கால் ஊன்றணும். அவர் தலைவர் ஆகணும்னு 4 எம்எல்ஏ சீட்டு வாங்கினாங்க. இப்போ அடுத்த 26 கண்டிப்பாக ஒரு 40 சீட்டாவது ஒரு அண்ணாமலைஜி தலைமையில் வாங்குவாங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு அதிகமாக இருக்குது. சரிங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.